ஓகே, குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இல்லிட்ரஸி, அதாவது தமிழ்நாட்டில் கல்வி அறிவின்மைங்கிற ஒரு கான்செப்டையும் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி, இந்த ரெண்டு கான்செப்டையும் சேர்த்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4. ஏன்னா ஆல்ரெடி 3 வீடியோ நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இன்றைக்கோட முடிஞ்சிடும். இன்றைக்கி தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்கீம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் நம்ம, இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னு ஒன்று. அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்தது வேற. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் நோட் பண்ணிக்கோங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் திட்டம் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த காலை உணவு திட்டம்னு சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எப்போ தொடங்குறாங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி 2022 தொடங்குறாங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 15, 2022 மதுரையில் தொடங்கி வச்சுருக்காங்க இந்த திட்டத்தை. எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதோட அப்ஜெக்டிவ், குறிக்கோள், அதாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன், அதாவது அட்டெண்ட் ஸ்கூல் வித்தவுட் ஹங்கர், அதாவது பசியின்றி பள்ளிக்கு குழந்தைகள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பசியின்றி குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோட இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ காலையில் இந்த டைம்லலாம் இப்போது முன்னாடிலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் எந்த ஒரு சாப்பாடுமே இருக்காது. அதனால் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க, ஸ்கூலுக்கு வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பட் இப்போ வந்து காலை உணவும் கொடுக்கறதுனால சாப்பிட்றதுக்காக வாச்சும் ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த ஸ்கீமை தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமில் நமக்கு ஒரு 3 டேட் ரொம்ப முக்கியம். அனௌன்ஸ் பண்ணது இந்த ஸ்கீமை எப்போனா மே 7ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணது மே 7, 2022. அதாவது இந்த தொடங்குறதாக அறிவிக்கப்பட்ட நாள், இந்த ஸ்கீமை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட நாள் மே 7, 2022. இதை வந்து அறிமுகப்படுத்தின நாள், நடைமுறைப்படுத்தின நாள் செப்டம்பர் 15, 2022. அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். நடைமுறைப்படுத்தப்பட்டது, எஸ்டாப்ளிஷ்டு அல்லது லான்ச்டுன்னு கூட எழுதலாம். என்னைக்கு லான்ச் பண்ணாங்க இந்த ஸ்கீமை அப்படின்னு கேட்டால் அது செப்டம்பர் 15, 2022. அடுத்தது எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை எக்ஸ்பேன்ஷன் பண்ணது எப்போனா மார்ச் 1, 2023. மார்ச் 1, 2023 எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு வேணால் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. யாருக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டில் ப்ரைமரி ஸ்கூல். ஆக்சுவலி இது எதுக்கு இந்த காலை உணவு திட்டம்ங்கிறது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. புரியுதா? தட் மீன்ஸ் ப்ரைமரி ஸ்கூல்னு கூட நம்ம சொல்லலாம். தொடக்க பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு டைம் மார்ச் 1, 2023 எக்ஸ்பென்ஷன் பண்ணது யாருக்கு அப்படின்னா கார்ப்பரேஷன். புரியுதா? கார்ப்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி ஏரியா, அதாவது ரூரலில் மட்டும் இருந்ததை கார்ப்பரேஷனுக்கும் ப்ளஸ் வந்து முனிசிபாலிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம். 2வது டைமு ஆகஸ்ட் 25, 2023 எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 25, 2023. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் இதை வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 25, 2023 அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுச்சு. அடுத்தது
ஜூலை 15 2024 ஜூலை 15 2024 இந்த டேட்டில் ரூரல் ஏரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ரூரல் ஏரியாவுடைய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், புரியுதா? ரூரல் ஏரியாவில் இருக்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குமே இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எப்போ? ஜூலை 15 2024. அதாவது கிராமப்புற அல்லது ஊரகப் பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு எழுதிக்கோங்க. ஊரகப் பகுதிகளில் அரசு நிதியுதவி பெற்று கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்றாவதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குங்கிறது தெரியணும். இந்த ஸ்கீம் வந்து சென்னையில் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா சென்னை கார்ப்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், சென்னை மாநகராட்சி, அவங்க தான் வந்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க சென்னையில். சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் யார் அப்படின்னா அதர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. மற்ற மாவட்டங்களில் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறது டைரக்டரேட் ஆஃப் கார்ப்பரேஷன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டைரக்டரேட் ஆஃப் கார்ப்பரேஷன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அதாவது நகராட்சி நிர்வாகத்தின் இயக்குநரகம் அப்படின்னு சொல்லலாம். நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற இடங்களில், சென்னை தவிர மற்ற இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் டவுன் பஞ்சாயத்துலேயும் இருக்கிற ஸ்கூல்ஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னு கேட்பாங்க. வில்லேஜ் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத், இந்த 2 பகுதிகள்லையும் வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் டவுன் பஞ்சாயத். இங்கே யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன், தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன். ஓகேவா? அதாவது தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம் இவங்க தான் வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸில் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை. அதே மாதிரி தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியானியர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில். ஏன்னா முதல்ல 1920களிலேயே என்ன பண்ணுறாங்க, சென்னையில் 1000 விளக்குங்கிற பகுதியில் 1000 ஸ்லைஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1920களிலேயே முதலாக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு மெட்ராஸ் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னாச்சுன்னா 1921லேயே மதிய உணவு திட்டமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. புரியுதா? அது யாருன்னா அந்த டி நகரில் இருக்கக்கூடிய தியாகராயர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதை தொடங்கி வச்சிருப்பார். டி தியாகராய செட்டியார் அப்படிங்கிற ஒருத்தர் தொடங்கி வச்சிருப்பார். ஸோ அதுதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காமராஜர் பீரியடில் 1920 ஸ்டார்ட் ஆச்சு. 1962 காமராஜர் பீரியடில் தமிழ்நாடு முழுக்க, அது வந்து சென்னையில் மட்டும் இருந்துச்சு 1920-21. பட் காமராஜர் சிஎம் ஆகி 1962 என்ன பண்ணிட்டாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொடக்க பள்ளிகளுக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு, விரிவாக்கம் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் பண்ணுறாரு அப்படின்னு எழுதிக்கோங்க. எப்போன்னா 1962 1962 காமராஜர் மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும், அனைத்து தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செஞ்சிருக்காரு.
all primary schools in the states, extended to all primary schools in the state by former CM K. Kamarajar 1962. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம்னு இதுக்கு பேர் மாத்துறாங்க 1982ல நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம். ஆமாம் 1920ல் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. காலை உணவு திட்டமாக அறிமுகப்படுத்துகிறாங்க டி தியாகராய செட்டியாரால் 1000 விளக்கு பகுதியில். அது கொஞ்ச காலத்திலேயே மதிய உணவு திட்டமாக மாறிடுச்சு. ஆனால் அது சென்னை மாநகராட்சியில் மட்டும் அது மதிய உணவு திட்டமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் 1962ல் காமராஜர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு 1962ல். அதுக்கடுத்து 1982ல் எம்ஜிஆர் பீரியடில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம்னு பேர் மாறுது. மதிய உணவு திட்டம்ங்கிறது நியூட்ரிஷனல் மீல் ப்ரோக்ராம், அதாவது சத்துணவு திட்டம் அப்படின்னு பேர் மாத்துறாங்க 1982ல். சத்துணவு திட்டம் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு எம்ஜிஆர். பேரை மாற்றினது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் மட்டும் இல்லாமல் ப்ரைமரி ஸ்கூலுக்குன்ற கான்செப்டை அப்பர் ப்ரைமரி ஸ்கூலுக்கும் மாற்றுறாரு. அதாவது ப்ரைமரி ஸ்கூல்னால் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் மட்டும்தான் 1982 வரைக்கும் இருந்துச்சு இலவச உணவுங்கிறது. ஆனால் 1982ல் எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டார், அப்பர் ப்ரைமரிக்கும் மாற்றுறாரு 6th to 8th வரைக்கும். அப்போ 1ஆவதுலேருந்து 8ஆவது வரையும் படிக்கிறவங்களுக்கு இந்த நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம், அதாவது மதிய உணவு திட்டம்னு சொல்லக்கூடிய சத்துணவு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய நபர்கள் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரையும் படிக்கக்கூடிய மாணவர்கள். ஓகேவா? அதுக்கு அடுத்து 1989ல் எம்ஜிஆர் இறந்து போயிடுறாரு இல்லையா, அந்த டைமில் மால் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடை தடுக்கிறதுக்காக கலைஞர் என்ன பண்ணாருன்னா ஆஃப்டர்நூனில் முட்டையை அறிமுகப்படுத்துறாரு. நியூட்ரிஷன் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ஏதாவது கொடுக்கணும்னு ஒரு கான்செப்டோட 1989ல் முதல்ல மதிய உணவோட ஒரு முட்டையை அறிமுகப்படுத்துறாரு. ஒரு முட்டை சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தில். இதை வந்து 10th வரைக்கும்னு சொல்கிறாரு. அப் டு 10th வரைக்கும் கருணாநிதி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு 1989ல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 92ல் 1992ல் இந்த ஸ்கீமோட பேரை ஜெயலலிதா மாற்றிடுறாங்க. நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம்னு இருந்துச்சு இல்லையா, சத்துணவு திட்டம் அப்படின்னு இருந்ததை புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு பேரை மாற்றிடுறாங்க. அதாவது இந்த ஸ்கீம் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிற பேரை ஆட் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா 92ல். புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு பேரை மாற்றுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சத்துணவு திட்டம் அப்படின்னு மாற்றுறாங்க 92ல். இதுக்கு இடையில நம்ம சொன்னோம்ல 1982ல் என்ன பண்ணியிருப்பாருன்னா எம்ஜிஆர் இதை அப்பர் பிரைமரி ஸ்கூல் 8th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார் 5ஆவதுலேருந்து. 1984லேயே அவரே வந்து 10th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். இலவச மதிய உணவுங்கிறது 10th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார் எம்ஜிஆர் 1984ல். அதுக்கடுத்து 1998ல் ஒரு வாரத்துக்கு ஒரு முட்டை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முட்டை கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்து 2010ல் 5 எக் பர் வீக், அதாவது 5 நாள் ஸ்கூல்னா 5 நாளும் ஒரு முட்டை கொடுக்கணும் அப்படின்றத 2010ல் அறிமுகப்படுத்துகிறாங்க. கலைஞர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார்.
அடுத்து 2014 வெரைட்டி மீல் வித் மசாலா எக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வெரைட்டி ரைஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் 2014 கொண்டு வந்திருக்காங்க. வெரைட்டி ரைஸுங்கிற கான்செப்ட் எப்போனா 2014. அடுத்தது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர், அதாவது நம்ம ஊர் பள்ளி திட்டம், நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் 2010 வந்து பார்த்தீங்கன்னா 5 எக் பர் வீக், 5 முட்டை ஒரு வாரத்துக்கு. 2014 வெரைட்டி ரைஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். ஓகேவா? அடுத்தது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம். நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம். நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் டிசம்பர் 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம்ங்கிறது டிசம்பர் மாதம் 2022 தொடங்கப்பட்ட திட்டம். டிசம்பர் 2022 சென்னையில் தொடங்கியிருக்காங்க. நம்ம அதாவது ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க இல்லையா அலுமினிஸ், அவங்கள வச்சு அவங்க மூலமாக நிதி திரட்டி அந்த பள்ளியை நம்மளே டெவலப் பண்ணுற மாதிரி, அதுதான் கான்செப்ட். டு டெவலப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். டு டெவலப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அல்லது குவாலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லலாம் இதை. அடுத்தது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லலாம், பள்ளி மேம்பாட்டு திட்டம். பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது பள்ளி மேம்பாட்டு திட்டம். பள்ளி மேம்பாட்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2023 பிப்ரவரி 1, 2023 பிப்ரவரி 1 தொடங்கியிருக்காங்க. 2023 பிப்ரவரி 1 எங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகாவில் தொடங்கப்பட்டிருக்கு. இதோட அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம், இதோட நோக்கம் என்ன அப்படின்னா டு மாடர்னைஸ் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். டு மாடர்னைஸ் தி கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது அரசு பள்ளிகளை புதுப்பித்தல். லைக் வந்து புதுசாக வந்து வகுப்பறைகளை கட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. முதல் கட்டமாக 5351 பள்ளிகளை இந்த ஸ்கீமுக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. 5351 பள்ளி. முதல் கட்டமாக 5351 பள்ளிகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இதை புதுப்பிக்கிறதுக்காக. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள 2023 ஸ்டார்ட் பண்ணது, அடுத்த 5 வருஷம் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள 18,000 பள்ளிகளை கட்டி முடிக்கணும், 18,000 வகுப்பறைகளை கட்டி முடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. 18,000 வகுப்பறைகளை புதுசாக கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அடுத்த 5 வருஷத்தில். அடுத்தது மணற்கேணி அப்படின்னு ஒரு ஆப் கேள்விப்பட்டிருப்பீங்க. மணற்கேணி ஆப் எதுக்காக இந்த ஆப்? மணற்கேணிங்கிறது ஜூன் 2023 தொடங்கியிருக்காங்க. ஜூன் மாதத்தில் 2023 தொடங்கின ஒரு ஸ்கீம் தான் இந்த மணற்கேணி. இது ஒரு அப்ளிகேஷன். இந்த மணற்கேணி ஆப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான சப்ஜெக்ட்ஸை டீச் பண்ண வீடியோ இருக்கும், ரெக்கார்டட் வீடியோஸ். புரியுதா? அது அந்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டோட கிளாஸஸும் வீடியோ மோடில் ரெக்கார்டடாக இருக்கும். அதை பார்த்து எப்போ வேணாலும் நம்ம போய் பார்த்துக்கலாம். அந்த ஆப்பில் டவுட் இருக்கும்போதெல்லாம் அதை போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணற்கேணி ஆப். அடுத்தது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு முதலமைச்சரின் திறன் தேர்வு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம். தட் மீன்ஸ் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறன் தேர்வு திட்டம் 2023 தொடங்கியிருக்காங்க. 2023. இது எதுக்காகனா டு ஐடென்டிஃபை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசு பள்ளி மாணவர்களின் திறனை கண்டறிவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். அரசு பள்ளி மாணவர்களின் திறனை கண்டறிவதற்காக துவங்கப்பட்ட திட்டம். டு ஐடென்டிஃபை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டோட ஸ்கில்ஸ். அதான் முக்கியமான பாயிண்ட். அரசு பள்ளி மாணவர்களுடைய திறனை கண்டறிவதற்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம். முக்கியமாக டு ப்ரமோட் ஹையர் எஜுகேஷன், அதாவது உயர்கல்வி பயில்வதற்கு ஒரு நல்ல இடத்துல வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கியமாக நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணி இந்த ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வருவாங்க. புரியுதா? டு ப்ரமோட் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை மேம்படுத்துறதுக்காக. இதுக்கு எலிஜிபிள் யாருன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் படிக்கக்கூடிய 11th ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஒன்லி 11th ஸ்டூடெண்ட்ஸ். 500 பாய்ஸ் அண்ட் 500 கேர்ள்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் 500 பாய்ஸ் அண்ட் 500 கேர்ள்ஸை சூஸ் பண்ணுறாங்க 11th சூஸ் பண்ணி 10 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 10 மந்த்துக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த எக்ஸாம் மூலமாக ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் திறன் தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க. அந்த தேர்வு மூலமாக மாதம் ஒரு 1000 ரூபாய் வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நிதி உதவி திட்டம். அடுத்தது மகிழ் கணிதம் திட்டம். மகிழ் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு. மகிழ் கணிதம் அப்படின்னா என்னன்னா, இது 2022 ஜனவரியில் தொடங்கியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. 2022 ஜனவரி மாதம் 2022 ஜனவரி இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸ் சப்ஜெக்டை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. மகிழ்ச்சியாக கணிதத்தை வந்து எல்லாரும் உற்று நோக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக. 6th to 8th இதுக்கு எலிஜிபிள். 6th to 8th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. மகிழ் கணிதம் easy understand to maths classes for government school student. 6th to 8th eligible category. அடுத்தது விழுதுகள் திட்டம். விழுதுகள் திட்டம் ஜனவரி 2024.
ஜனவரி 2024 விருதுகள் திட்டம் தொடங்கியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் அலுமினி. வித் த ஹெல்ப் ஆஃப் அலுமினி. வித் த ஹெல்ப் ஆஃப் அலுமினி. அதாவது முன்னாள் மாணவர்களுடைய உதவியால் அரசு பள்ளிகளை மேம்படுத்துறது. முன்னாள் மாணவர்களுடைய உதவியால் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். அதான் விருதுகள் திட்டம். விருதுகள்னா இதுக்கு முன்னாடி இங்கேருந்து உருவான விருதுகள் எல்லாரும் வந்து இப்போ படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், ஆனால் சென்னையில் மட்டும் இருக்கக்கூடிய திட்டம், சிற்பி. சிற்பி அப்படின்னு ஒரு திட்டம். ஏதாவது எக்ஸ்பிளனேஷன்ஸோட நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் police initiative. Students in responsible police initiatives. ஸோ சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா September 14th. September 14th 2022. Established year 2022 September 14th. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் துவங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. எதுக்காக அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுடைய டிசிப்ளின் அண்ட் சிவில் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒழுக்கம் மற்றும் சிவில் டிசிப்ளின் மற்றும் சிவில் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து ஒன்லி இன் சென்னை கார்பரேஷன். கார்பரேஷன். இது டார்கெட் குரூப் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இதோட டார்கெட். ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் சென்னையில இருந்து 5000 மாணவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய 5000 மாணவர்கள். 5000 மாணவர்கள் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 100 கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தேர்ந்தெடுப்பாங்க. 100 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸ்கீமோட பட்ஜெட் 4.25 crores. ஸ்கீமோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.25 crores. யாருக்கு எலிஜிபிள்னா ஒன்லி ஃபார் த 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே செலக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எவ்ரி வெனஸ்டே, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கும். லைக் ஃபிசிக்கல் ட்ரைனிங், சோஷியல் அவேர்னஸ் ட்ரைனிங், எஜுகேஷ்னல் டூர்ஸ் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான வெவ்வேறு வகையான விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எஜுகேஷ்னல் டூர்ஸ், சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளுக்கு எஜுகேஷ்னல் டூர் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபிசிக்கல் ட்ரைனிங்னா யோகா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸ்பெஷல் ட்ரைனிங்கில் போலீஸ் ட்ரைனிங்லாம் இன்க்ளூடட். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் தடுப்புக்காக இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அகல் விளக்கு அப்படிங்கிறது டு ப்ரொடெக்ட் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் மென்டல், ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் டிஜிட்டல் சேலஞ்சஸ். அனைத்து வகையான பிரச்சனைகள்ல இருந்தும் பெண்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அதிலிருந்து வெளிவரதுக்கான தைரியத்தை கொடுக்கறதுக்காகவும் தொடங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இம்பார்ட்டண்ட்டாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி 9th to 12th ஸ்டாண்டர்ட். அடுத்து 14417 ஒரு ஹெல்ப்லைன் பற்றி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 14417 இது ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷன் ஹெல்ப்லைன் அதாவது மாநில கல்வி உதவி எண் அப்படின்னு சொல்லலாம். மாநில கல்வி உதவி எண் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து பயன்படுற மாதிரி இந்த உதவி எண் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மென்டல் ஹெல்த் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசும்போது நமக்கு அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ப்ளஸ் அகடமிக்கலி சப்போர்ட். அகாடமிக் சப்போர்ட் மீன்ஸ் இப்போது 11th 12th முடிச்சுட்டு என்ன டிகிரி சூஸ் பண்ணுறதுங்கிறது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சில சஜஷன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க, நம்ம ஐடியாவை பொறுத்து. ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்கான ஐடியாஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்டோடைய எஜுகேஷ்னல் ஹெல்ப்லைன் தான் இந்த 14417 அப்படிங்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எவ்ரி ஒன் கேன் யூட்டிலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2018. சேம் நம்பர் தமிழ் புதல்வன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுறதா சொல்கிறாங்க. இதே நம்பர் தான் ஹெல்ப்லைனாக வச்சுருக்காங்க. தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமுக்குமான ஹெல்ப்லைனாகவும் இதை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இதை ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த நம்பர் வந்து பர் டேக்கு 12 hours மட்டும்தான் ரன் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 hours மட்டும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2024 இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கன்வெர்டட் இன்டு 24 hours. 12 ஹவர்ஸுங்கிறத 24 ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. 24 ஹவர்ஸுமே இந்த நம்பருக்கு வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். எப்போ வேணாலும் கால் பண்ணி நமக்கான சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு நம்பரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டெலிமெடிசன் சம்மந்தமாக 14416 ஒரு நம்பர் பார்த்துருப்போம். டெலிமனாஸ். டெலிமனாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமுக்கு கீழே 2022 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 14416 ஆல்ரெடி ஒரு ஸ்கீமில் நம்ம அதை பார்த்துருப்போம். இது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்க்கான ஒரு ஸ்கீம். டெலிமனாஸுங்கிறது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். அடுத்து எமிஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. EMIS means Educational Management Information System. Educational Management Educational Management Information System. Educational Management Information System. EMIS portal means Educational Management Information System. அதாவது கல்வி மேம்பாட்டு
தகவல் வழங்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் படிக்கிற எல்லாருக்குமே ஒரு நம்பர் 12 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, எம்இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நம்ம போய் செக் பண்ணும்போது நம்மளோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இது கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2012 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2012 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அடுத்தது மகிழ் முற்றம். மகிழ் முற்றம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. மகிழ் முற்றம் 2024 தொடங்கியிருக்காங்க. மகிழ் முற்றம் அப்படிங்கிறது 2024. எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். இந்த மகிழ் முற்றம்க்கு கீழே ஒரு 5 ஹவுசஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 5 குடும்பங்களில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைங்கிற பேரில் 5 டீம் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக ஹவுஸுங்கிற பேரில் வீடு மாதிரி வந்து பிரித்து வைக்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கு கீழேயும் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரை மிக்சிங்காக இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த டீமில் இருக்கிற ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து லீடராக போட்டிருப்பாங்க. அந்த ஹவுஸோட ஹெட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. 2 பேரை போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோடைய லீடர்ஷிப் அண்ட் டீம் ஒர்க்கோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் டீம் ஒர்க்கை வந்து அவங்கக்கிட்ட வந்து எப்படி பண்ணணுங்கிறத அவங்களுக்குள்ளே அந்த இம்ப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ளே விதைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் டீம் ஒர்க். அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஸ்கீம் ரீசெண்டாக வந்தது தமிழ் புதல்வன். தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை தமிழ் புதல்வன் ஸ்கீம். இந்த தமிழ் புதல்வனுங்கிறது ஆகஸ்ட் 9, 2024 ஆகஸ்ட் 9, 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோவை கவர்மெண்ட் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் தொடங்கியிருக்காங்க இந்த ஸ்கீம். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் இங்கே, அங்கே பெண்களுக்கு இங்கே ஆண்களுக்கு. இது மட்டும்தான் நமக்கு வந்து வேரி ஆகுது தவிர மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே சேம் கான்செப்ட் தான். டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஆதார் டிபிடி மீன்ஸ் என்னென்னா ஆதார் வெரிஃபிகேஷன் மூலமாக ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே மந்த்லி அந்த 1000 per month அப்படிங்கிறது அனுப்புறதுக்கு பேர் தான் வந்து டேரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிஸ்டம் டேரக்ட் பெனிஃபிட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த 12th வரைக்கும் 6th to 12th வரைக்கும் படித்த ஆண் குழந்தைகள் அந்த பசங்க எல்லாருக்குமே இது வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஸ்கீம். முக்கியமாக இது கொண்டு வந்ததுக்கான நோக்கம், இது இந்த தமிழ் புதல்வனாக இருக்கட்டும் இல்லை புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், ரெண்டுமே கொண்டு வந்ததுக்கான மேஜரான ரீசன் என்னன்னா டு இன்க்ரீஸ் ஜிஆர் இன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஆர்னா அந்த கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா, அதாவது அவங்களோட வருகை பதிவேடு, அது வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. சேம் கான்செப்ட் ரெண்டுமே, அது ஆண்களுக்கு இது பெண்களுக்குங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. ஸோ யாருக்கெல்லாம் எலிஜிபிள்னா 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அவங்க வந்து யூஜி, டிப்ளமோ, ஐடிஐ எனி கோர்ஸ் ஆஃப்டர் தட் படிக்கும்போது அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6th to 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில். இதுதான் மேஜரான கண்டிஷன். இந்த டேட் ரொம்ப முக்கியம், ஆகஸ்ட் 9, 2024. இதை சமீபத்தில் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது புதுமை பெண் திட்டம்.
புதுமை பெண் ஸ்கீம் ஆர் ப்ராஜெக்ட் எனிதிங். புதுமை பெண் திட்டம். இதோட ஒரிஜினலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1989 மூவலூர் ராமாமிர்தம் மேரேஜ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதை வந்து ப்ரெசென்ட்டாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷனல் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம். உயர்கல்வி உறுதி திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற மாதிரி தமிழில் இருக்கும். புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ண செப்டம்பர் 5, 2022. எல்லாமே ஆல்ரெடி கேட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செப்டம்பர் 5, 2022. சேம் அங்கே ஸ்டூடெண்ட்ஸில் மென் அப்படின்னா பாய்னா இங்கே கேர்ள், அவ்வளோதான் வித்தியாசம். டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் டு கேர்ள் ஸ்டூடெண்ட். கேர்ள் ஸ்டூடெண்ட்டு கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா டு ப்ரிவென்ட் சைல்டு மேரேஜ் அண்ட் இம்ப்ரூவ் ஜிஆர் ரேட். அதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜ், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, தடுக்கிறதுக்காக முக்கியமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. காமனாக ரெண்டுத்துக்குமே மந்த்லி 1000 தான் லோகேஷ். ஆக்சுவலி இந்த புதுமை பெண் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த ஸ்கீம் செப்டம்பர் 5, 2022. அப்போது ஒரிஜினலி அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும் அப்படிங்கிறது ஒரிஜினலி. பட் ஆனால் லேட்டராக இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லேட்டராக என்ன பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 30th, 2024 இந்த டேட்டில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் 2024 டிசம்பர் 30th extended to government aided schools too. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். தமிழில் சொல்லணும்னா பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்டு இயர் 2022. தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு அப்கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரசு கல்லூரிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது லெபார்டரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பில்டிங்ஸோடைய கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் புதுசாக கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி இருக்கிறத டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கவர்மெண்ட் காலேஜஸில் லைக் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அப்கிரேட் பண்ணணும் இல்லை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சமீபத்தில் ஒரு அவார்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, பாரதி யங் பொயட் அவார்ட். பாரதி யங் பொயட் அவார்ட், அதாவது பாரதியார் இளம் கவிதை விருது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பாரதியார் இளம் கவிதை விருது, யங் பொயட் அவார்டு அப்படின்னா பாரதியார் இளம் கவிதை விருது. அவரோட பிறந்த நாளான செப்டம்பர் 11 அன்னைக்கு இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. செப்டம்பர் 11 ஸ்டேட் லெவல் போயம் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாநில அளவிலான கவிதை போட்டி நடத்தி அது மூலமாக வின் பண்ணுறவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து 2022-23 அந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2022 செப்டம்பர் 11 இதை வந்து தொடங்கியிருக்காங்க. 2022 செப்டம்பர் 11. ஒவ்வொரு வருஷமும் ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ளை சூஸ் பண்ணுறாங்க. 1 பாய் அண்ட் 1 கேர்ளை சூஸ் பண்ணி சர்டிஃபிகேட் ப்ளஸ் 1 lakh rupees வந்து கேஷாகவும் கொடுத்துட்ருக்காங்க.
அடுத்தது எஜுகேஷன் கீழே ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நான் முதல்வன். இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஸ்கீம், பர்ஃபெக்டாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஸ்கீம்னா நம்ம இந்த நான் முதல்வன் சொல்லலாம். March 1, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. March 1, 2022 இது ஸ்டார்ட் பண்ணது சென்னையில் தான். இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது நிறைய ஃபீல்டில் ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பர் இயருக்கு 10 lakh யங்ஸ்டர்ஸை வந்து ஸ்கில் டெவலப் பண்ணணுங்கிறது இதோடைய கோல் அப்படின்னு சொல்லலாம். பர் இயருக்கு 10 lakh யங்ஸ்டர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இதோட கோல். ஒவ்வொரு வருடமும் 10 லட்சம் இளைஞர்களுடைய திறன் மேம்பாடு அப்படிங்கிறது இவங்களுடைய இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கோச்சிங் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூபிஎஸ்சி இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு 1000 பேரை வந்து ஒரு எக்ஸாம் வச்சு சூஸ் பண்ணுறாங்க. நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் நடக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நபர்களை தேர்ந்தெடுத்து, எவ்வளோ பேர் எழுதுறாங்களோ அதிலேருந்து 1000 நபர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 7500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க. 7500 per month. எவ்வளோ மந்த்துக்கு அப்படின்னா 10 மந்த்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து அந்த நான் முதல்வன் எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன் டைம் அமௌண்ட்டாக 25,000 கொடுக்குறாங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கீம்ஸ் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறவங்களுக்கு, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு கீழே இன்னும் வேரியஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குது. அது மூலமாக அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி ஏதாவது ஒரு ஜாபில் போஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒர்க்கும் போயிட்டே தான் இருக்குது. எல்லாம் அதாவது 360 டிகிரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒன்று தான் இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது. சென்னையில் தான் தொடங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இதில் வந்து கல்லூரி கனவு திட்டம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டும் போயிட்டுருக்கு. ஹையர் எஜுகேஷன் வந்து படிக்கணும்னு விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கள வந்து ஒரு நல்ல என்ஐடி, ஐஐடி அந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லையும் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்லூரி கனவு திட்டம் நான் முதல்வன் ஸ்கீமுக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம். இதில் உங்களுக்கு மேஜராக தெரிய வேண்டியது நான் முதல்வன் எப்போ தொடங்கி வச்சாங்க, எல்லா ஸ்கீம்லேயுமே அந்த எப்போ தொடங்குறாங்க, என்ன வந்து அதோடைய நோக்கம், அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தெரியணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறது தெரியணும். இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. அதோட பெனிஃபிஷியரி யார், அதாவது பயனாளிகள் யார் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சதுனாலே நமக்கு வந்து ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போதுமானது. இதோட நமக்கு வந்து இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடுங்கிற ஒரு சாப்டர் வந்து இதோட முடியுது. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம்.